ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஜீசஸ். ஒரு தாய் தேற்றுவது போல் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நமக்கு மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த பூமியில் துன்பங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. எல்லாரையும் நோய் தாக்குகிறது, தேவையில்லாமல் சத்துருக்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ள இளைப்பாறுதலை பெற்றுக்கிறோம். நமக்கு இளைப்பாறுதல் எங்கே இருக்குது? கர்த்தருக்குள்ள இருக்கு. உலக மக்கள் இளைப்பாறுதலை தேடி, சமாதானத்தை தேடி அவங்க உலகத்துக்குள்ளே போகிறாங்க. ஆமாம், சிற்றின்பங்களுக்குள்ளே போகிறாங்க. சமாதானம் இல்லைன்னு குடிக்கிறான், சமாதானம் இல்லைன்னு புகை பிடிக்கிறார்கள், சமாதானம் இல்லைன்னு போதை வஸ்துக்களுக்கு போகிறாங்க, சமாதானம் இல்லைன்னு சினிமாவுக்கு போகிறாங்க, சமாதானம் இல்லைன்னு ஊர் சுற்றுறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் தங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதான்னு மக்கள் உலகத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள, அசுத்தங்களுக்குள்ள போகும்போது நமக்கு மட்டும் கர்த்தருக்குள் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன். ஓ, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள், சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், ஆறுதலை பெற்றுக்கொண்டாள், நிம்மதியை பெற்றுக்கொண்டாள். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? எத்தனை பேர் ஆண்டவருக்குள் இளைப்பாறுதலை பெற்று கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, போராட்டங்கள் என்னை சூழும் போதெல்லாம் நீர் என்னை தேற்றுகிறீர், நான் உமக்குள் தேறுதல் அடைகிறேன். ஆண்டவரே, மனிதர்களிடத்தில் ஆறுதலுக்காக தேறுதலுக்காக ஓடுகிறது இல்லை. ஓ கர்த்தரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் என்னை தேற்றுகிறீர், பலப்படுத்துகிறீர், தைரியப்படுத்துகிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே,
உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும். எத்தனை பேர் நீர் போதும்னு சொல்றீங்க? ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு மன அமைதியை தருகிறீர். நீர் எங்களை தூங்க வைக்கிறீர். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தரே என்னை தாங்குகிறார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. உலகத்தாருக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எதிர்கால பயம் இல்லையே. நீர் எனக்குள் இருப்பதால் எதிர்கால பயம் இல்லையே. நாளை தினத்தை குறித்து பயம் இல்லை, பிள்ளைகளை குறித்து பயம் இல்லை, பண தேவையை குறித்த பயம் கவலை எங்களுக்கு இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். பலவீன நேரம் கிருபை போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் கிருபை, பலவீனத்தில் பலன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று. நிழல் போல வருபவரே, நீர் போதும் என் வாழ்வில். நீர் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. பாடுங்க. உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, ஜீவனுள்ள ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், ஆமென், துதி பாடுவேன். ஆமென். என் தேவனே, உம்மையே நேசிக்கிறேன்.
நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட உம்மை அதிகமாய் நேசிக்கிறோம்.